வெல்கம் டு பிரியாமன் கிச்சன் லாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து வீரப்பூரில் நடந்த படுகளம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை வட்டத்தில் பூசாரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதா வந்து இந்த நம்ம பொன்னர் சங்கர் கோயில். இங்கே தான் வந்து படுகளம் வந்து நம்மளுக்கு வந்து படுகள சாய்தல் நிகழ்ச்சி வந்து நம்ம நடைபெறும். இங்கே வந்து இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா வந்து குளக்கரை கருப்பண்ண சாமி, செம்பங்குளம் ஆசாரி தலையில் கால் வச்ச நிலையில் இருக்கிற பொன்னர், யானை சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் சங்கர், அருக்காணி தங்கை, அத்தை பிள்ளைகளானவன் அத்தன் பெருமாள், செய்ய பெருமாள், ஐயன் பெருமாள், பெரியகாண்டியம்மன், கன்னிமார் சுவாமிகள்லாம் வந்து அழகிய திருச்சி உருவங்களாக வந்து நம்மளுக்கு அருள்பாலிச்சுட்டு வர்றாங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மாசி மாதம் 10 நாள் வந்து திருவிழா நடைபெறும். அதில் வந்து இந்த படுகளம் சாய்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நம்ம வந்து சாமி தரிசனம் செய்வாங்க. இப்போ இந்த வருடம் 2025ஆம் வருடம் வந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி நைட்டு வந்து இந்த படுகளம் சாய்தல் நிகழ்வு வந்து நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகளம் விழுந்தாங்க. அதோட நிகழ்ச்சி தான் நம்ம இன்னைக்கு காணொலியாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சாமியோடைய அருள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து படுகளமாக விழுவாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக நடைபெறும். இப்போ இதில் வந்து நம்ம அன்னமார் சுவாமிகள்லாம் வந்து போருக்கு போகிறாங்க. அந்த போருக்கு போகிற இடத்துல வந்து நம்ம வந்து அண்ணன்மார் வந்து காயப்படாமையே வந்து இறந்துடுறாங்க. ஒரு வேடன் அதாவது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த போர் செஞ்சிடும்போது பட்ட அந்த எய்தை வந்து அம்பு வந்து சங்கருடைய தலையுடைய முடியில் பட்டு போகுது. அவங்களுக்கு வந்து காயம்லாம் எதுவுமே ஏற்படலை. அதாவது வந்து அவங்க எந்த காயமுமே ஏற்படாமல் அவங்க வந்து இறந்தது தான். இதை பார்த்த பொன்னரும் பார்த்திங்கன்னா தம்பியே இறந்துட்டாரு, நம்ம இனி இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் வந்து தன்னோட உயிரை மாச்சுக்கிறாரு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அரண்மனையில் இருந்த தங்கால் வந்து நம்ம அன்னிமார்களை வந்து கூப்பிடுறாங்க. இப்படி அண்ணன் வந்து போருக்கு போய் அண்ணாக்கு ஏதோ ஆயிடுச்சு, வாங்க போய் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்கெல்லாம் வராமல் இருந்துக்கிறாங்க. வராமல் இருக்கங்காட்டி வந்து தங்கால் வந்து அரண்மனை வந்து கொளுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வந்து சொல்லுது. இதில் வந்து ஏதோ தவறுகள் இருந்தால் நான் சொல்கிறேன் தான் வந்து மன்னிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து அரண்மனை வந்து கொளுத்தி எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு கானகம் போகிறாங்க. அங்கே தான் வந்து போர் நடந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்க்குறாங்க. எல்லாம் வந்து மாண்டு கிடக்குறாங்க. அந்த மாண்டு கிடக்கிறத பார்த்த தங்கால் வந்து புலம்பி அழுகிறாங்க. அண்ணா, நம்ம எப்படியோ வளர்ந்தோமே, இது பண்ணோமே, இப்படி இறந்துட்டீங்களே போரில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து புலம்பி அழுகிறாங்க. அது வந்து புலம்புறத வந்து கேட்ட அங்கே தவத்தில் இருந்த பெரியகாண்டி அம்மன் வந்து தவம் வந்து கலையுது அவங்களோட சத்தம். இது என்ன இப்படி சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி வீர மகாமுனியை வந்து அனுப்புகிறாங்க. அந்த வீர மகாமுனியும் வந்து பார்க்குறாரு. ஒரு பொண்ணு வந்து புலம்பி அழுதுட்டுருக்குது. அதை போய் பெரியகாண்டிகிட்ட சொல்கிறாரு. பெரியகாண்டி அம்மன்கிட்ட போய், ஆமாம் இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து புலம்பி அழுதுட்டுருக்குது அப்படின்னு. அதை அறிஞ்ச பெரியகாண்டி அம்மன் வந்து தங்கால் அழைச்சி வர சொல்கிறாங்க. இப்போ தங்கால் வந்து பெரியகாண்டி அம்மன்கிட்ட வந்து அந்த வீர மகாமுனி வந்து அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ அந்த வந்து எதனாலமா இப்படி நீ புலம்பி அழுகிற அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பெரியகாண்டி அம்மன் வந்து கேட்குறாங்க. பெரியகாண்டி அம்மன் கிட்ட சொல்கிறாங்க, இப்படி எங்கள் அண்ணன்லாம் போருக்கு போனாங்க, இப்படி மாண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை கேட்டு அறிஞ்ச பெரியகாண்டி அம்மன் வந்து, சரி நான் வந்து மாண்டு போனவங்களையெல்லாம் எழுப்புறக்கு நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், நீ போய் மாண்டவங்களையெல்லாம் வந்து எழுப்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரம் கொடுக்குறாங்க. இப்போ உடனே வந்து அங்கேருந்து அவங்கெல்லாம் மாண்ட இடத்துக்கு வந்து தங்கால் வராங்க. வந்து அவங்க வந்து சாமி வந்து பெரியகாண்டி அம்மன் கொடுத்த தீர்த்தத்தை பச்சையில் வச்சு எல்லாத்துக்கும் வந்து தெளிக்கிறாங்க. எல்லா பக்கமும் வீசுகிறாங்க. அதோட அந்த நிகழ்வாக தான் வந்து இங்கே வந்து ஒரு கன்னி பெண்ணுக்கு வந்து தங்கால் அருள் வந்து வேப்பிலையில் தீர்த்தம் வச்சு வந்து எல்லாத்தையும் வந்து தெளிக்கிறாங்க. அண்ணன்மார்கள்லாம் வந்து உயிர் பெற்று எழுறாங்க. அந்த நிகழ்ச்சி தான் வந்து நைட்டு வந்து நம்மளுக்கு மார்ச் 5ஆம் தேதி நைட்டு வந்து நடந்தது. இப்போ இதில் வந்து உயிர் பெற்று எழுந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம மாண்டவர்கள் உயிர் தெழுந்தால் இந்த பூமி தாங்காது, இந்த மானுடங்கள் கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு ஈசனோட பாதத்தில் வந்து சரணடைகிறாங்க. அண்ணன்மார் இருவர்களும் சாம்புகன், அத்தை பிள்ளைகளை எல்லாம் வந்து நம்ம தெய்வமாக வழிபட்டு வரோம். தங்கால் வந்து 7 கண்ணில் இளைய கன்னியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து பெரியகாண்டி அம்மன் வந்து அருள் கொடுக்குறாங்க. அதனால் வந்து 7 கன்னியில் இளைய கன்னியாக இருக்கிறது வந்து தங்கால் வந்து இருக்காங்க. இப்போ வந்து அண்ணன்மார்களுடைய வந்து கதைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிறையா சொல்லுவாங்க.
அவங்களோட வீரங்களை எல்லாம் நம்ம வந்து இது பண்ணால் நம்ம உடல் வந்து அப்படி சிலிர்க்கும். அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்களோட வீரமாக இருந்திருக்காங்க. இப்போ அதோட நிறைய பாடல்கள்லாம் இருக்குது அவங்களோடத பற்றி. இப்போ நான் இது ஒரு சின்ன பாட்டு சொல்கிறேன். வீரமலை வெண்மலை வீரமலை வெண்மலை விட்டு அன்னர்கள் போருக்கு போகும்போது இடுப்பிலே இடைச்சூரியாம் தங்கமுகக் கேடயத்தை பெரியண்ணன் கையில் எடுத்து சிங்கமுகக் கேடயத்தை சின்னண்ணன் கையில் எடுத்தார். குதித்தோடும் குதிரை மேலே ஏறுனாரே எங்க சாமி எடுத்தடிச்சார் பொன் சவுக்க சாடுனாரே எங்க சாமி சாச்சடிச்சார் பொன் சவுக்க நீலா குதிரையது ஆளா பறக்கும்போது அங்க அண்டங்கிடுகிடுக்க ஆகாசம் நடுநடுங்க பன்றி மீது சண்டையாம் பலகூறு போட வீரப்பூர் எல்லை விட்டு வரும்போது எங்க அண்ணனுக்கு அங்கே கண்ணு சிவக்குதங்கே கடுங்கோவம் ஆகுதங்கே மீச துடிக்குதங்கே மின்கோவம் ஆகுதங்கே. அது மாதிரி வந்து அண்ணன்மார்களுடைய வீரத்தையெல்லாம் வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த படுகளம் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களோட சேனலை நாளைக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.